நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்யூஸ் படக்குள்ள நம்மோட இருக்கிறாங்க. அந்த வகையில எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க எல்லாருமே. தேங்க்யூ. ஸோ படம் சார், ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ பாடுபடுறாரு அப்படின்னு ரீசன்ட் டைம்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு படத்தோடைய வெற்றி எங்கேருந்து தீர்மானிக்கும் அப்படின்னா அந்த படத்தோடைய டைட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடும் சார். ஏன்னா நிறைய படங்கள் வருது, ஆனால் கேட்சியாக ஒரு பேர் இருக்கிறப்ப அது ஈஸியாக மக்கள் மத்தியில் போய் சேருது இல்லை. அக்யூஸ்டு ஏன் ஒரு பேனிந்திய படமா காட்டுங்கிறதுக்காக இங்கிலீஷ் வார்த்தையில வந்துருச்சா? நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பாரு அக்யூஸ்டர் அவன் அப்படின்வாங்க. ஆனால் ரொம்ப ஒரு பரிச்சயமான பேர் இது. அது ரொம்ப ஒரு பாமரனுக்கு கூட இந்த அக்யூஸ்ட்னா புரியும். ஏன்னா ஸ்லம்மில் நிறைய பேருக்கு தெரியும். பாரு அக்யூஸ்ட் மூஞ்சி எது அப்படின்வாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இருந்த ஏரியாலாம் கொஞ்சம் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த அக்யூஸ்ட்ன்ற டைட்டில், ஒரு அக்யூஸ்ட்னா இட்ஸ் நாட் அ குற்றவாளி. கைதின்றவன் குற்றவாளி கிடையாது. அக்யூஸ்ன்றவன் குற்றம் சாட்டப்பட்டவன். அவன் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அக்யூஸ்டு. ஸோ நம்ம படத்தோட கேரக்டருக்கும் அதே மாதிரி அக்யூஸ்டுன்னு, ஏன்னா போலீஸ்காரங்க ஒருத்தனை கூட்டிகிட்டு போகும்போது அக்யூஸ்ட்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ என்னோட கதையிலையும் கொஞ்சம் அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறதுனால இட்ஸ் பிட்வீன் காப் அண்ட் ஒரு பர்சன் அப்படின்றதுனால அந்த கேரக்டர் ஒரு அக்யூஸ்ட்னு பேர் வச்சா நல்லாயிருக்கும். நிறைய பேசணும். நான் உதய சார்ட்ட சொன்னேன், சார் இப்படி ஒரு டைட்டில் வைக்கலாமா, ஒரு ஹீரோயின் ஒன்று டைட்டில் வைக்கலாமா? இல்லை சார் அக்யூஸ்டு நீங்கள் சொன்ன டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்குமே அந்த அக்யூஸ்டை பற்றி தெரியும், அதனால் அக்யூஸ்டே வைக்கலான்னு சொன்னார். ஸோ அது நல்லா கொஞ்சம் பிரபலம் ஆயிடுச்சு. இல்லை கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அக்யூஸ்ட் அப்படின்னாலே குற்றம் செஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கிடையாது. சாட்டப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறப்ப இது நெகட்டிவ் டைட்டில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. படத்துடைய கதை உருவான விதம் எங்கே சார்? நீங்கள் படத்தை கதையை சொல்லி அப்ரோச் பண்ணீங்களா? எப்படி நடந்துச்சு இது? ஸோ லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணது, அந்த படத்தை எனக்கு தமிழில் ரீமேக் பண்ணணும்னு ஆசைன்றதுக்காக உதய சார்ட்ட மீட் பண்ணி சொன்னேன். ஃபோன் பண்ண உடனே வாங்க சார் நம்ம பேசலாம் அப்படின்னாரு. போன உடனே சொன்னேன் இந்த கதை அப்படின்னு. சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தாரா, அவரோட ஃப்ரெண்டு பார்த்தாரா, என்ன சொன்னார், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் காமெடி இப்படிலாம் விட எனக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பேஸ்டாக இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் இதுக்கு ஏற்ற மாதிரி வேணும் சார், அந்த மாதிரி ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சார் எனக்கு டைம் கொடுங்க சார், ஒரு டைம் கொடுங்கன்னு. இல்லை சார் நீங்கள் எடுத்துங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லேன். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் ஃபோன் பண்ணி, சார் மறுபடியும் மீட் பண்ணலாமா, இமீடியட்டாக வாசனை வாங்க சார் அப்படின்னாரு. சொன்ன உடனே சார் இது மாதிரி ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன், நான் சீக்கிரம் சொல்லுங்கள் சார். இதுதான் சார் லைனு, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போகுது சார்ன்னு சொல்லி அடுத்த செகண்ட் இதை நம்ம பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. முதல்ல என்கிட்ட அவர் கேட்கும்போது என்ன சொன்னார், சார் ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் நீங்கள் போகக்கூடாது, நமக்கான ஒரு பட்ஜெட்டில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு. அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணிச்சு எனக்கு. அதை கேட்ட உடனே என்ன சொன்னார் ப்ரொடியூசர்ஸ், என்ன இவர் தான் உதய சார் தான் சொன்னார், நான் ஒரு பட்ஜெட்டில் கேட்டேன், ஆனால் இது அப்படி நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னாரு. ஆனால் அந்த கதை கேட்ட மற்ற ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்க, உதயா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த கதைக்கு அது தேவையான பட்ஜெட் தான், நம்ம வேணும்னு வாரி இறச்சி செலவு பண்ணுவோம், இந்த கதைக்கு இந்த பட்ஜெட் தேவையான பட்ஜெட் தான், இந்த பட்ஜெட்லேயே நல்லா பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூட்லேயே, நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூட்லேயே இருக்கும். ஒரு ட்ராவலிங்கில் ட்ரெய்லரே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், பஸ்ஸு, நான் சொன்னது அதான் சார், இந்த படத்தில் எது இல்லைனாலும் எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனும் ஒரு பஸ்ஸோடைய போர்ஷனும் ஒரு இன்டர்வல் பிளாக் போர்ஷனும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார், அது வேணும் சார் அப்படின்னு. அது பண்ணிவிடுவோம் சார், ஆனால் அதுக்கே பெரிய பட்ஜெட் ஆகுமே சார் பண்ணிடலான்னா பண்ணலாம் சார். சொல்லும்போது ஏதோ படம் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. அப்போ கதை சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் கிடச்சிருக்கும். இன்னொன்று அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இப்போ உண்மையாக அது நடக்கும் சார். இந்த திரைத்துறையில் யாராச்சும் இருக்கிறாங்க, ஒரு ஹீரோ ஒரு கதை கேட்குறாங்க அப்படின்னா வேணும்னே சரி ஓகே இந்த கதையை நம்ம உடனே ஓகே பண்ண வேணாம், கொஞ்சம் இழுத்தடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை நிறைய இருக்குது. நம்ம அது சம்மந்தமாக நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். பட் ஒரு கதை சொல்கிறாரு, நீங்கள் உடனே இதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்களே கேட்குறீங்க. ஏன்னா இங்கே பல பேர் மேனேஜர் வச்சு தான் கதை கேட்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களே இதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கதைக்காக இவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. என்ன சார் இந்த கதை மேலே எவ்வளோ பிடித்தம்? முதல்ல நான் ஒரு ஆடியன்ஸ், நான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை தேட்டரில் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ். அப்போ தான் எனக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். எல்லா படமே அந்த படம் ஏன் சரியில்லை, ஏன் நல்லா இருக்குது, ஏன் நல்லா இல்லைன்ற ஒரு அனலைஸ் கூட நான் பார்ப்பேன் அந்த படங்களை. நான் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு படம் பண்ண வரேன். அந்த படம் பண்ணும்போது நான் அந்த கதைகள் எனக்கு பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மெயிலில் மட்டும் ஒரு 200 ஸ்கிரிப்ட் வந்தது. 200 ஸ்கிரிப்ட்ஸு. அவங்க என்னோடய ஃபோட்டோவை டிசைன் பண்ணி என்னை வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் பண்ணி இது மாதிரி நிறையா வந்தது. எனக்கு அந்த 200 ஸ்கிரிப்ட்ஸில் 1-2 ஸ்கிரிப்ட்ஸ் நல்லாவும் இருந்தது. எல்லாமே படிச்சிங்களா சார்? ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் 100 ஸ்கிரிப்ட்ஸ் படிச்சிருப்பேன். அதில் நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்தது. இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் வேற ஒரு ஹீரோஸ் பண்ணணுமே, நம்ம பண்ணலாமா அப்படின்னு எனக்கே ஒரு பயம்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்கிரிப்டில் இவர் சொல்லும்போது சொன்ன மாதிரி வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொன்னார், ரீமேக்ஸ். அது நான் படமும் பார்க்கல, நான் வேண்டான்னு சொன்னேன்.
அண்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லைன் ஒன்று சொன்னார். அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுட்டே நான் அவர் சொன்னேன், சார் டெஃபினெட்லி இந்த படம் பண்ணுறோம். செகண்ட் ஹாஃப் படிக்காமையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டோன்னே சொன்னேன், நான் வந்து படம் பார்க்குற மாதிரி நீங்கள் ரைட்டிங் எழுதிருக்கீங்க. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து ரைட்டிங்லேயே வந்து அவர் வந்து ரைட்டிங்லேயே பக்காவாக இருந்தார். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் படிக்கும்போது இன்னும் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். எனக்கு என்னென்னா, சரி இதில் படத்தில் வந்து நம்ம மட்டும் ஹீரோ கிடையாது, இன்னொரு ஹீரோ இருக்கிறார். ஸோ இன்னொரு ஹீரோ வந்து அதுவும் மெயின். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இன்னொருத்தர் இருக்கார். ஸோ இதுவும் மெயின். ஸோ 3 ஹீரோஸ் இருக்கும்போது அந்த படம் வந்து எப்படி இருக்குன்றது தான். 3 ஹீரோனா யோகி பாபு சார் சொல்கிறீங்க. 100% அவரும் ஒரு ஹீரோ தான் கண்டிப்பாக. அதனால அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து இமீடியட்டாக ஓகே பண்ணி நம்ம பண்ணலான்னு நாங்கள் ஆரம்பித்தது ஜனவரி 2 ஆரம்பித்து அனைமா இப்போ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சார். ஏன்னா ஒரு 2-3 வருஷங்கள் அது படங்கள எங்களுக்கே இருக்கு அந்த ஆச்சரியமா. கண்டிப்பா. அஜ்மல் ப்ரோ, தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு அப்படி வருஷ கட்டி படங்கள் மாறி மாறி படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு இது போஜ்புரி எல்லாமே நடிக்கிறேன். அதான் இப்போ ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்ட் ஆகும்ல. ஸோ இந்த ஃபீலிங் முதல்ல எப்படி இருக்கு சார்? எந்த ஃபீலிங்? அடுத்தடுத்து நம்மளுடைய படங்கள் ஹீரோயின் ஃபீலிங் கேட்கல. ஃபீல் தான், அந்த ஃபீல் இல்லை, ஜஸ்ட் படங்கள் வெற்றி அடையும் போது வர்ற ஃபீல். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா ரிசீவ் பண்ண ஆடியன்ஸ் வந்து இங்கே தமிழில் தான் இருக்குது. அஞ்சாதைக்கோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் கொடுத்துருக்கேன். கோட்டு. ஸோ குட். அதையும் தாண்டி தெலுங்குலேயும் நிறைய படங்கள், பிரபஞ்சனா அது இது இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3 படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒன்று பேலன்ஸ் பண்ணோம். இங்கே பண்ணும்போது கொஞ்சம் ரைட்டான படங்கள் பண்ணோம். பிகாஸ் அவ்வளோ நம்பிக்கை மேலே வச்சுருக்கீங்க. இப்போது எல்லாரும் வெளில போனாலும் இப்போ கூட அந்த அஞ்சாது நெட்ரிக்கன் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர் பண்ணோம். ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணவங்க தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக. முக்கியமாக அவங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறப்ப அந்த ட்ரெய்லர்லேயே அது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நேரில் பார்க்குறப்போ ஒரு சாக்லேட் பாயாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஆனால் அந்த போலீஸாக வரும்போது அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு. குறிப்பாக அவங்களுடைய கெட்டப், மீசை கூட ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ நான் மாறி 2-3 போலீஸ் ரோல் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக. வித்தியாசமாக இந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ணிடலாம். இவர் சொல்லும்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து கிராஃப் ஏறிட்டே இருக்கும். நிறைய இமோஷன்ஸ் கேரி பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறது அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ நம்ம நிறைய எவ்வளோ ஹீரோ, இப்போ அஜித்தோடையும் விஜய் சாரோடதும் எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம மைண்டில் நிற்காது, ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் போய் சேரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ண தான் பிடிக்கும். ஸோ அது we can get, நம்ம போய் டச் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து ஆடியன்ஸில் போய் டச் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர். அதுக்கு நிறைய ப்ரொஃபஸர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவர் நரேட் பண்ணுறது ரொம்ப நம்ம அவர் ஒரு சின்ன டவுட் கேட்டால் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து கேட்டு சரிடா இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் போகும், இந்த மாதிரி தான் தெரியும். ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி கொடுப்பாங்க. ஸோ அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சில இடங்களில் அவரே மறந்துடுவாங்க. ஆனால் நாம சார் நீங்கள் இது சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்போ பண்ணு அப்படின்னு அவர், பிகாஸ் அவர் வந்து A to Z விஷயங்கள் சமாளிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் எக்கச்சக்கமான இப்போது இவர் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய படமாக தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ இவரோட டீம் வந்து இல்லை எனக்கு பிகாஸ் அந்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் எப்போ பார்த்தாலும் நல்ல சாப்பாடு, நல்ல ஆளுங்க, எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில். ஆமாம் இல்லை அது ரொம்ப முக்கியங்க. பெரிய படங்கள்லாம் நான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குட்டி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாப்பாடு நல்லா போட்டிங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம், எல்லாரும் வயிறு ஃபுல்லா இருக்கும்போது நிறைய மீன் இருந்துச்சு. கேரளா ஸோ எல்லாருமே சொல்றப்ப ஃபுட்டின்னு சொல்றாங்க, நீங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பாடி கொஞ்சம் ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க, என்ன ரகசியம்? எக்ஸசைஸ். சாப்பாடுனா அப்படி சாப்பிடக்கூடாது, தேவையான சாப்பிடணும். அது என்னென்ன நிறைய சாப்பிடுவார் சார், சாப்பிட்டு அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணுவார் சார். அப்படி யோகி பாபு சார் டைலாக் வச்சிருக்கேன், கேப்லயே தண்டல் எடுப்பேன். ஓகே, அப்போ ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாம் வச்சு நிறைய காட்சிகள் இருக்குது.
சொல்லலாம் அப்படி கூட சொல்லிடலாம். அவரு யோகி பாபு சார் உட்காந்துட்டு ஒரு ஷாட்ல உட்காந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஷாட் ரெடி சார், வெயிட் பண்ணுங்க, ஓகேப்பா சொல்லிட்டு திரும்பினாரு. இல்லை சார் இது தண்டனை எடுத்துட்டு இருக்காரு, பின்னாடி தண்டனை எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஆல் டைம் பிசிக்கல் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்ல பிரதர், அது ஒரு சட்டை கழட்டிட்டு ஒரு ஷாட் ஓ ரொம்ப வீக்கா சரி ஓகே அதனால புஷ்அப். ஆமா, ஒரு புஷ்அப் எடுத்து அவ்வளவுதான். சூப்பர் அது மாதிரி கலாய்க்கிறாங்க. சூப்பர் சார். மேம் ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. இதெல்லாம் நான் வந்து இவங்கள பார்த்து பேச முடியாது, உங்களோட அந்த மாதிரிலாம் பேச முடியும். இந்த எங்களோட புரியுமா பார்த்து பார்த்து போர் அடிக்கும் போது நடுவுல ஏஞ்சல் மாதிரி அவரு வரும். வரட்ட ஒண்ணும் ஆனா அது அவர் ஒரே வாட்டி தான் பார்த்தாரு. ஒன் டே தான் உங்களுக்கு ஷூட் இருந்துச்சுல்ல. தமிழ் இவங்க ஒரு வாட்டி பார்த்தாரு, அவரோட ஈரோட பார்க்கவே இல்லை. தமிழ் புரியுமா? I'm learning. Okay. I can understand, yeah. அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த தமிழை பேச முடியுமோ அதில் மேனேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த படத்தில் அவங்கள பார்க்குறப்ப இந்த தாவணி இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மை ஓகே, ஒரு தமிழ் பொண்ணு மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சாங்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலை கட்டி உங்களே பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? Do I really look like a Tamil girl? The movie? ஆமாம் கண்டிப்பாங்க. அந்த சாங்ல பார்க்கல நீங்க, குட்டி த்ரிஷா தான் சொல்றாங்க எல்லாரும். அந்த சாங்கை விட நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவீங்க ஒரு சீன்ல, அந்த சீன்ல தான் நீங்க ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா நியூட்டா மெயின்டைன் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? So, எல்லாருக்கும் வணக்கம். So, first Tamil movie. So, I gave audition and sir told me that it's a fully de-glamour look. And you have to come without makeup. Zero makeup. Even if I apply a little bit of makeup, cameraman would ask me to remove all the makeup on spot. So, even after without makeup, they made me look like a Tamil girl and homely girl and nice, yeah. ஓகே, அந்த மாதிரி நடந்துருக்கா? மேக்கப் போட்டு வந்து இப்போ அழிச்சிட்டு வாங்க. I ஃபர்ஸ்ட் டேவே நடந்துச்சு. ஐயோ, ரொம்ப ஃபர்ஸ்ட் டேவே திட்டா மேக்கப் போட்டு இருக்கீங்க. வந்தாங்க. நான் சொன்னேன் எதுக்கு இவ்வளோ மேக்கப் போடுறீங்க, ஒரு தேட்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அது என்னன்னா சார் சொன்னார், இல்லை சார் இன்னைக்கு விட்டுருங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து படத்தோட பூஜை பண்ணியிருக்கோம், எல்லாரும் ஃபோட்டோ கட்டெல்லாம் நிற்கணும். compared to my old movies, that makeup was not even 5% of the makeup சும்மா I applied. மாண்டேஜ் தான் நாங்கள் எடுத்தோம், அதனால விட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் அப்படியே ரிவர்ஸ் எனக்கு ஓவர் மேக்கப். கருப்பு மேக்கப் போட்டு சொல்லுவாரு. வெள்ளையா இருக்கீங்க சார், அக்யூஸ்டா உண்மையாலே ஒரிஜினலா அக்யூஸ்டா இருக்கணும்னா கொஞ்சம் பிளாக் மேக்கப் போட்டுக்கீங்க, டோன் டவுன் பண்ணுங்க அப்படின்ட்டாரா? ஓகே, அறுப்பு ஏற்படுத்தணும். அதான் தெரியுது, பெரிய கோட் இருக்கு. இல்ல அது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணணும். ஒரு ரெகுலரா ஒரு மூஞ்சியா இருக்கு அவருக்கு, அந்த ரெகுலரா ஒரு ஃபேஸ் இருக்கு தெரியுமா, அது இல்லாம பாக்கிறதுக்கும் ரொம்ப அப்படியே பளபளன்னு நல்லா அப்படி இருக்குமா, என்னடா இவரு ரொம்ப பளபளன்னு இருக்கிறாரு, நமக்கு என்ன பண்றது, அக்யூஸ்ட் மாதிரியே தோண மாட்டேங்குது. அக்யூஸ்ட் மாதிரி தோணவே இல்லை எனக்கு. ஆனா இப்ப எல்லாம் பார்க்கும்போது பக்கா அக்யூஸ்டாங்க. இப்போ அந்த அது போட்டவனோ சின்ன டிஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ற கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது தான் அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு சார். ஒவ்வொரு வாட்டி ஷாட்டுக்கு போகும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், அது போட்டு அமுத்தி அமுத்தி வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா சார். ஸோ படத்துல பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமா 3 ஹீரோ அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரு. ஸோ 3வது ஹீரோ யோகி பாபு சார் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது, நான் இவர்கிட்ட உதய சார்ட்ட கதை சொல்லும்போது அவருக்கு யோகி பாபு சார் வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டேட்லாம் வாங்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த கதையில் ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று இருக்குது சார், அந்த கேரக்டர் வந்து நம்ம யாரை பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லி முடிக்கிறதுல சார் யோகி பாபு பண்ணிடலாம் சார் அப்படின்றாரு. சார் பட் அவ்வளோ நாள் டேட் கொடுப்பாரா எப்படி சார் அப்படின்னா, சார் இல்லை சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படத்துக்கு நாங்கள் பேசியிருக்கோம், இந்த முதல்ல பண்ணுறதுனால அந்த டேட்டை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவர் கதை சொல்ல சொன்னார் யோகி பாபு சார்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் சார், இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. நல்லா இருக்குது சார், பண்ணிடலாம் சார். சார் இவரும் ஓகே சார், நம்ம அதே பண்ணிக்கலாம் சார், சார் டேட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சார், கதை நல்லா இருக்குது, நான் எவ்வளோ நாள்லாம் டேட் தரேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வந்து அது வந்து கண்டினியூவாக எங்களுக்கு வந்து மற்ற படம் மாதிரி அதை யோசிக்காமல் எங்களுக்கு வந்து, ஏன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கையினால் வந்து ஒரு கண்டினியூவாக டேட் கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் ஏலகிரி சார், அவுடோரே வரமாட்டார் சார் மேக்ஸிமம், அவுடோர் வந்தால் நமக்கு வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ஷூட்டிங்லாம் அடிபடும்னு. அப்புறம் அவுடோர் போய் ஒரு வாரம் ஏலகிரியில் போய் ஒரு வாரம் ஷூட்டிங் அங்கேயும் பண்ணார், இங்கேயும் சென்னையிலையும் ஒரு 2-3 நாள் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கடைசி டப்பிங்கில் கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் வந்துருப்பார் சார் டப்பிங்கு. கரெக்ஷனுக்கே அது கரெக்ஷன் பண்ணி இப்படி பண்ணலாமா, அப்படி பேசலாமா, அப்படி பண்ணலாமா டேரக்டர் சார் ஓகே உங்களுக்கு ஓகே சார் நல்லா இருக்குது சார். அவருடைய அந்த அந்த மாடுலேஷன் எல்லாமே நிறையா நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சார் இந்த ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குது, அது அப்படி மாற்றி போட்டால் ரொம்ப நல்லா வரும் சார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மறுநாள் காலைல வந்தோடனே அதை ஞாபகப்படுத்தி இவர் சொல்லுவார், நாங்கள் உட்காருவோம், அதை அப்படியே மாற்றி போடுவார். ஸோ நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு படத்துக்கு. சூப்பர் சார். அவருடைய நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா
இப்போ ரீசெண்ட் அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து ஷூட்டிங் சரியாக வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க, ப்ரொமோஷனுக்குன்னா வரமாட்டாங்க, நிறைய இருக்குது. பட் நீங்கள் அவரை பற்றி சொல்கிற தகவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ எப்படிப்பட்ட மனிதர் அவர்? சார் குறிப்பாக அவர் வந்து ஒரு உழைப்பாளி சார், ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து வந்தாருன்றது எனக்குலாம் தெரியும். ஸோ இன்றைக்கி அவர் இந்த இடத்துல நிற்கிறாருன்னா உண்மையாகவே அவருடைய உழைப்பு தான். ஸோ சொல்கிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. அதாவது நான் வந்து ஆடியோ லான்ச்லேயும் சொன்னேன், எல்லாரும் சொன்னேன். நாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே கரெக்டாக இருந்தோம்னா நம்ம கரெக்டாக இருந்துருவாங்க சார். அதில் தான் மேட்ரு. ஸோ யோகி பாபு சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவரை மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக அவர் தான். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து அவர் எடுத்தாருன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வரணுன்றது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் உள்ள கதையிலையுமே வந்து அவர் ஸ்கிரிப்ட்டு கரெக்டாக என்னன்றதை மேட்ரு பண்ணி அவர் ஹியூமர் பண்ணுறாரு. டப்பிங்லேயும் நான் பார்த்துருக்கேன். யோகி பாபு சார் வந்து சார் இப்போது கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்கும்போது திடீர்னு ஒரு சில இடத்துல நம்ம அந்த ப்ரொமோஷன் வர முடியாதுன்ற சூழ்நிலை வந்து நிறைய இடத்துல நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் வாண்டடாக அவர் வராமல் இருந்தது கிடையாது. இங்கே இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து என்னுடைய படத்துக்கு நம்ம படத்துக்கே வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்து அவராக தான் போட்டு கொடுத்தாரு. நாங்கள் வந்து பிரியாணி சாங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ரீல்ஸ் வந்து வாங்க உதயா ரீல்ஸ் பண்ணுவோம், இதை வந்து நம்ம போடுவோம் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? ப்ரொடியூசர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய படங்களுக்கு எங்கள் படத்துலேயே வர முடியாத சூழ்நிலையிலையும் ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்தார், வீடியோ காலில் வந்தார். ஸோ அதனால் அவர் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் ஆக்டரு. அதாவது சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஆனால் உண்மையிலே வந்து நான் பார்த்த வரைக்குமே அவர் வந்து இஸ் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ஆக்டர் டு ப்ரொடக்ஷன் டீம் கூட. சூப்பர் சார். பிரியாணி பாட்டை பற்றி சொன்னீங்க, அதில் வந்து ஒரு செம்ம மேட்டர் இருக்குது. விபியும் அவருடைய சொந்த தம்பி பிரேம்ஜியும் பாடியிருக்கிறாங்க. எப்படி சார், எப்படி பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு விபி. நான் மாநாடுக்கு அப்புறமா இல்லை ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் ஃப்ரெண்டு. நானும் அவரும் விபியும் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய காதல் ஜாதின்னு கஸ்தூராஜா படத்தில் அவர் வந்து பாடியிருக்காரு ராஜா சார் மியூசிக்கில். அப்போ யுவன் சங்கர் பாடியிருக்காரு அந்த படத்துலலாம். அப்போது வந்து எனக்கும் அவருக்கும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நானும் அவரும் ஒரு படமே பண்ண வேண்டியது, நான் ஹீரோ டேரக்ஷன்லாம் பண்ண வேண்டியது, நடுநடுவில் மிஸ் ஆகுது. மாநாடில் வந்து எனக்கு கூப்பிட்டாரு, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம். இந்த படத்தில் நான் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னாரு. நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சி நடிக்கலை, நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நான் பாட்டுமா அப்படின்னு கேட்டார். பாடுறது கரெக்டான விஷயம் வந்து சீக்வன்ஸு. அப்பா நீயும் வேணும், எனக்கு பிரேம்ஜியும் வேணும், 2 பேருமே வேணும் பாருங்களாண்ணே. இது மாதிரி பிரதர்ஸ் பாடினா பிரியாணிக்கே ஃபேமஸான ஆளுங்க. சரி 2 பேரும் பிரதர்ஸ் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னா 2 பேருமே இம்மீடியட்டாக வந்து இந்த பாட்டு இன்றைக்கி வந்து மில்லியன் கணக்கில் கண்டிப்பாக பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கு கிரெடிட் கோஸ் டு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன் ஏற்படுத்துகிற டேரக்டர், அதுக்கப்புறம் கரெக்டாக 2 பேரும் பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு வெங்கட் பிரபுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது இல்லை, பட் இஸ் வெரி குட். நல்ல மனிதன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு மனிதர். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய படம் சீக்கிரமாகவே வெளியாக போகுது, நம்பிக்கை இருக்கா சார்? ஆக்சுவலி இப்போ நிறைய மக்கள் நல்ல படங்களுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சமீபமாக பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள், சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி அடைஞ்சிருக்கு, இப்போ 3BHK பறந்து எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்சலாம் நம்புறீங்களா? எப்படி சார், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? இல்லை சார், ஆரம்பத்துலேருந்தே நம்ம தமிழ் சினிமாவில் அந்த ஒரு விஷயம் நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த டைம்லையுமே வந்து அவங்க வந்து ஒரு கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமை வந்து கைவிட்டதே கிடையாது. சும்மா வந்து பொழுதுபோக்குக்காகவோ இல்லை பேஷனுக்காகவோ, சார் எனக்கு படம் பண்ணணும் சார், ஏதாவது படம் பண்ணணும் சார், நான் அவரும் பண்ணல இவங்களும் பண்ணல, நாம அங்கேருந்து வந்து ஒரு தமிழ் படம், நான் அதான் சொன்னேன், இந்த தமிழ் படம் முதல்ல பண்ணும்போது நான் யோசிச்சது என்னென்னா, எல்லாமே அங்கே கன்னடாவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழில் இங்கே படம் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு பெரிய படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் மயக்கு தான் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படிலாம் ஆசைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுற படம் ஒரு பெரிய படமாக ஆகணும், அப்படி யோசிங்க. இதை நான் ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னேன், இதுலேயும் ஆடியோலையும் சொன்னேன். இந்த படம் ஒரு பெரிய படமாகுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உதயா சார், நானும் யோகி பாபு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை அது ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு நம்ம படம் பண்ணுற ஒரு விஷயம் அந்த மாதிரி இல்லாமல், நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் அது மாதிரி இல்லாமல், நமக்கு கிடைச்ச ஸ்டார்ஸ், நல்ல ஸ்டார்ஸ் இருக்கும்போது இவங்க நாளைக்கு தே வில் பிகம் பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஈவன் அஜ்மல், நீங்கள் படத்தில் அந்த ஃப்ரேம்லாம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல அவரை மீறி 2 பேருக்குமே ஒரு காம்படிஷன் இருக்கும் இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம். அதை படம் பார்த்துட்டு வந்தவங்க இன்னைக்கு நாங்கள் ஷோ போடும்போது படம் பார்த்துட்டு சாப்பிட்ட மொத்தமாக ஹீரோயின் நம்மளால அது வந்து இவங்க 2 பேரையும் மீறி இந்தம்மா அவங்க ரோல் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரில் யாருக்கு அதான் நீங்கள் பாருங்களேன் அந்த கிளைமேக்ஸ். அதாவது நான் ஒரு காலேஜ் இதில் கூட நாங்கள் சொன்னேன், நீங்கள் இந்த ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி ஒரு விஷயம் இந்த கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை, இதை வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோலாக எல்லாருமே படம் பார்த்துட்டு உணர்ந்து சொன்னாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மேஜிக் ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். பை காட்ஸ் கிரேஸ் டெஃபினெட்லி. சூப்பர் சார். ஸோ உங்களுடைய ஒரு கம்பேக்காக இந்த படம் அமையும் அப்படின்னு நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கூட நிறைய விஷயங்கள்
ரொம்ப மனசு தொட்டுச்சு. குறிப்பாக அம்மாவை பற்றி பேசுனீங்க, ஒரு கையினே எப்போவுமே வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, மக்கள் இந்த படத்தை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அதுதான் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட்டை வந்து நம்பி நம்ம வந்து இன்றைக்கி யார் நடித்தாலும்ன்றதை வந்து விட கண்டென்ட் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட் பேசுன்றத நம்பிக்கை தான் இந்த படத்தையே நாங்கள் பண்ணோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம்ன்றது மட்டும் இல்லாமல் இதில் எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸருடைய ஒரு நியாயம் நேர்மைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது, ஒரு அக்யூஸ்டோடைய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த படத்தில் டோட்டலாக கலந்து வந்ததுனால இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு மைண்ட்ஃபுல்லாக இந்த படமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக என்னுடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டு படமாக இது எனக்கு அமையுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்புகிறேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய விஷயங்கள் வந்து கடினமாக சினிமாவை வந்து அதிகமாக நேசித்தேன் நான். அதாவது இன்னமும் அப்படி தான் இருக்கேன். அதனால் நம்ம இழந்தது ரொம்ப ஜாஸ்தி, நம்ம பண்ண பெயின் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது எதுக்காகனா அது உண்மையாக நம்ம சினிமாக்காக இருந்தது தான். ஸோ அப்படி சினிமாக்காக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சினிமாவும் நம்ம நேசிக்கிற அந்த சினிமாவும் மக்களும் நம்மளை கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த படம் அக்யூஸ்ட் வந்து நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கண்டிப்பாக ஒரு எமோஷனலோட தான் படம் பார்த்துட்டு வெளில வருவாங்க. அது எனக்கு 100% தெரியும். ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட ஃபேமிலியோடு வந்து இந்த படம் பார்க்கலாம். சூப்பர் சார். அக்யூஸ்ட் படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.